ஷங்கர் ராம்சரண் கூட்டணியில் உருவாகியுள்ள கேம் சேஞ்சர் படத்திற்கு ரெட் கார்டு போடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் 10ஆம் தேதி கேம் சேஞ்சர் வெளியாக இருக்கும் நிலையில் தமிழக வெளியீட்டில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்தியன் 2 படத்தில் சந்தித்த விமர்சனங்களுக்கு பிறகு கேம் சேஞ்சரை திரைக்கு கொண்டு வருகிறார் இயக்குனர் ஷங்கர். ட்ரெய்லர் வெளியான பிறகு படத்தின் மீதான நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் அதிகரித்தது. இந்நிலையில் இந்தியன் படத்தின் 3ஆம் பாகத்தை நிறைவு செய்த பின்னரே கேம் சேஞ்சர் படத்தை வெளியிட வேண்டும் என லைகா நிறுவனம் நிர்பந்திப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியன் 3 முழுமையாக நிறைவு செய்யப்படாத நிலையில் அதை முடித்துக் கொடுக்க ஷங்கர் கூடுதலாக 65 கோடி ரூபாய் கேட்பதாக திரைத்துறை கூட்டமைப்பிடம் லைகா நிறுவனம் முறையிட்டுள்ளது. இதுகுறித்து 4 நாட்களுக்கு மேலாக பேச்சுவார்த்தை நடந்து வரும் நிலையில் சுமூக உடன்பாடு எட்டப்படவில்லை. இதனால் கேம் சேஞ்சர் படத்தின் திரையரங்க ஒப்பந்தம் தமிழகத்தில் இன்னும் தொடங்கப்படாமல் உள்ளது. பட வெளியீட்டுக்கு 3 நாட்களே இருக்கும் நிலையில் தமிழகத்தில் கேம் சேஞ்சர் வெளியீடு தள்ளி போகுமா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது.